சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உள்ள போங்க. வாமா வா. நீங்க உள்ள போங்க. பாத்து 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 ஜாக்கிரதை. மா பாத்து வா. பொறுமையா உட்காரு. மா 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 அம்மா இங்கேயுமா உட்கார? உள்ள போய் ரெஸ்ட் எடு. கொஞ்ச நேரம் இங்கே உட்காரட்டும், காத்தோட்டமா இருக்கும். மா இந்த பாரு, நைட் எல்லாம் தரையில பாய் போட்டுலாம் படுக்க வேண்டாம். உனக்குன்னு பெட் ரெடி பண்றேன், நீ அங்க படுத்து. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சொல்றத கேளு. வேண்டாம் விடு. டேய் மீட்ரே. அண்ணி கைய அம்மாக்கு நீ டீ காஃபி எல்லாம் வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு பாலே கொடுங்க. பாக்கெட் பால் வேண்டாம். பக்கத்து தெருவுல ஒரு பசும்பால் பண்ணை இருக்குல்ல, அங்க வாங்கி கொடுத்துருங்க. சரி கையன் குடுக்குறேன். அத்தை என்ன டாக்டர் சொல்லிருக்காங்க, வயிறு புண்ணு ஆறணும்னா மணத்தக்காளி கீரையும் வாழைத்தண்டு ஜூஸும் டெய்லி கொடுக்க சொல்லிருக்காங்க. நான் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது, சரியா? சரிமா. சரி மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? சரி அன்பு, நீ போய் வாங்கிட்டு வா, நான் போய் காஃபி போடுறேன். மா நீ ஏதாவது சாப்பிடுறியா? ஆமா, மாத்திரை எடுக்கணும், கஞ்சி ரெடி பண்ணுப்போம். சரிக்கா. கொஞ்சம் உப்பு கம்மியா போட்டு எடுத்துட்டு வா. நீ போய் காஃபி எடுத்துட்டு வா மாப்பிள்ளை. இல்ல எனக்கு வேண்டாம், நான் இல்ல கிளம்புறேன். இல்ல இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காருங்க மாப்பிள்ளை. நீ போய் காஃபி எடுத்துட்டு வா மாப்பிள்ளை. சொல்லுங்க அத்தை. என் பேச்ச நீங்க தட்ட மாட்டீங்கங்கிற நம்பிக்கையில தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பேசுறேன். அத்தை, நீங்க எது சொன்னாலும் அது எங்க நல்லதுக்காக தான் இருக்கும். என்னன்னு சொல்லுங்க அத்தை. சம்மந்தி அம்மாவை வெளியில எடுக்க என்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க மாப்பிள்ளை. அத்தை, அவங்க எதுக்கு அத்தை வெளில வரணும்? எங்க ரெண்டு பெரிய மென்டல் டார்ச்சர் பண்றதுக்கா? மாப்பிள்ளை, ஜெயில இருங்கன்னு அப்படியே விடுறதுக்கு அவங்க ஒண்ணு யாரோ இல்ல, உங்களை பெத்தவங்க. அதுக்குன்னு அவங்க பண்ண அநியாயத்தை மறந்துட முடியுமா? எப்படி அத்தை உங்களை வெளில எடுக்க சொல்றீங்க? அன்பு ஷாலினி காதலிச்சது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கட்டும், உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் செட் ஆகாதுன்னு பக்குவமா சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அன்புவை கொல்ல துணிச்சிருக்காங்க. இதெல்லாம் அராஜகத்தோட உச்சகட்டம். அதுவும் அவங்களால நீங்க ரத்த வாந்தி எடுத்திருக்கீங்க, உயிருக்கு போராடிட்டு இருந்தீங்க. அதை பார்த்துட்டும் கல்லு மாறி இருந்த ராட்சசிய என் அம்மா சொல்றதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. அவங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான் அத்தை. இல்ல மாப்பிள்ளை, இங்க குறை சொல்ல ஆரம்பிச்சோன்னா சொந்தம் கூட இருக்காது. எல்லாரும் நம்மள விரும்புற மாதிரியே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு மகனா பெத்த தாய ஜெயில இருந்து எடுக்க வேண்டியது உங்களோட கடமை. என்னால சம்மந்தி எந்த தண்டனையையும் அனுபவிக்க வேண்டாம். பேரும் புகழுமா வாழ்ந்த மனுஷி கடைசி வரைக்கும் அந்த செல்வாக்கோட அப்படியே இருந்துட்டு போகட்டுமே. அதுக்கு முதல்ல அவங்க நல்லவங்களா இருக்கணும் அத்தை. இந்த வன்மத்தோட அவங்க வெளில வந்தாங்கன்னா அது தேவிக்கும் உங்க குடும்பத்துக்கும் தான் ஆபத்து. கொஞ்ச நாளைக்கு அவங்க ஜெயிலே இருக்கட்டும், அப்பதான் ஆர்க்க குணத்தெல்லாம் மறந்துட்டு மனுஷியா மாறணும்னு பாப்பாங்க. ஐயோ மாப்பிள்ள, எனக்காக உங்க அம்மாவை பகச்சிக்காதீங்க. ஒரு கொலகாரியோட பையனா என்னால இருக்க முடியல அத்தை. அம்மா வெளில எடுக்கணும்னு ஈஸியா சொல்லிடுறீங்களே, என் இடத்துல இருந்து பார்த்தாதான் என் மனசுல இருக்க வலிய வேதனை என்னன்னு புரியும். என் அம்மா ஜெயில இருக்கிறது எனக்கு மட்டும் சந்தோஷமா இருக்குமா என்ன? அத எத்தனை தடவை தான் அத்தை அவங்களை மன்னிக்கிறது? தேவி அவங்க துன்புறுத்தும் போதெல்லாம் எனக்கு செம்ம கோவம் வரும். என்ன பெத்த தாய்ங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க பண்றதெல்லாம் சகிச்சுக்கிட்டேன். ஏமா இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம அவங்கள சமாதானம் பண்ணா பொண்டாட்டி நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணுவாளேன்னு உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டு ஜட மாதிரி இருப்பேன். இங்க எந்த பையனும் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா விட்டு விலகணும்னு ஆசைப்பட மாட்டான். எவ்வளவு டார்ச்சரா இருந்தாலும் பொண்டாட்டி அம்மாவையும் பேலன்ஸ் பண்ணி வாழணும் தான் ஆசைப்படுவான். அம்மாவை அனுசரிச்சு போன்னு பொண்டாட்டி அதட்டிட்டு அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு அம்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டு வாழற வாழ்க்கையெல்லாம் கொடுமத்தை. குணமான மாமியாரா என் அம்மா இன்னைக்கு மாறுவாங்க நாளைக்கு மாறுவாங்கன்னு நானும் தேவியும்
பல நாள் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். பாசமான மாமியாரா சில நேரம் தேவி கிட்ட அவங்க அன்பா பேசும்போதெல்லாம் என் அம்மா இப்படியே இருந்துட மாட்டாங்களான்னு ஏங்க பார்த்தேன். அந்த நிமிஷம் உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எங்க குடும்பத்து மேல இருந்த திருஷ்டி எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. எங்க அம்மா நான் தேவி சந்தோஷமா இருக்க போறோம்னு உள்ளுக்குள்ள கொண்டாடி தீ பார்த்தேன். கடைசியில எல்லாமே வேஷம் தெரியும் போது எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு தோணும். என் அம்மாவால விரக்தி தான் மிச்சம். ஒவ்வொரு முறையும் அவங்கள மன்னிச்சு விட்டதுனாலதான் இன்னைக்கு அவங்க கொலை பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்கள சிவியரா பனிஷ் பண்ணி தான் ஆகணும். குடும்பத்தை பிரிஞ்சு ஜெயில இருந்தாதான் மனுஷியா வாழணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். இனி நான் வாழ்நாள் முழுக்க அவங்கள பார்க்க போறதே இல்ல. நானும் தெய்வம் தனி கொடுத்துட போறோம். என்ன மாப்பிள்ள பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அம்மா அப்பா இருக்கிறப்போ அவங்கள தனியா விட்டுட்டு தனி கொடுத்தனம் போறதெல்லாம் பெரிய பாவம். மனசு பொறுக்காம புலம்புறீங்களேன்னு தான் நான் இவ்ளோ நேரம் அமைதியா இருந்தேன். குத்தலோ கொடைச்சலோ சம்மந்திய கூடவே வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது பெத்த மகனான உங்களோட கடமை. எனக்காக இல்லனாலும் தேவிக்காகவாவது உங்க அம்மாவை நீங்க வெளியில எடுத்துதான் ஆகணும். இல்லனா மாமியார ஜெயிலுக்கு அனுப்பிட்டான்னு என் பொண்ணதான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க. தேவிக்கு அந்த அவ பெயர் வேண்டாம் மாப்ள. வீட்டுக்கு போங்க, அப்பாவோட உட்கார்ந்து பேசி உங்க அம்மாவை வெளியில எடுக்க என்ன பண்ணணுமோ அதை பாருங்க. அதே மாதிரி நிச்சயதார்த்தத்துல நடந்த எந்த விஷயமும் ஊர் உலகம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அது தெரிஞ்சா நம்ம குடும்பமானந்தான் காத்துல பறக்கும். இதுக்கப்புறம் கையலோட கல்யாண வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் ஒத்துமையா இருந்தாதான் அது நல்லா சிறப்பா நடக்கும். அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நிச்சயம் மாதிரிலாம் இல்ல, என் கல்யாணம் நீ நினைச்சதை விட சூப்பரா நடக்கும். மாம் சொன்னாங்க. இப்போ நீ உன் உடம்ப பாத்துக்க வேண்டிய நேரம், புரியுதா? சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எங்க ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் சொன்ன மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன். சரி, நீங்க குடிங்க, குடி. குடிங்க மாப்ள. கயல், ஹாய். ஹாய். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு சின்ன வேலையா வந்தேன். அதை முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு தான் வரலான்னு கிளம்புனேன். ஆனா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீயே வந்துட்ட. எங்க போயிட்டு இருக்க? நான் அம்மாக்கு மெடிசன் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன்.